ஜெயமைனா 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 நல்லா இடுப்ப பழத்தி வச்சு ஆடுறல இங்க வழியா அந்த வச்சு மரியாதை இங்க பாருங்க யா வெக்கத்தை அடே நாடறிஞ்ச அழகுகள் நான் வாங்குறது 250 ரூபாய் சம்பளம். சரி, மிச்ச காசுல எப்படி கழிக்கிறது? அவசரம் போட்டு போட்டு தாண்டி அவங்க காசு கழிக்கணும். அந்த 200 ரூபாய் கழிஞ்சே போச்சு. ஏண்டி நீ ஒரு போடு போட்டு பாரு. நீ செட்டு சுடுகாடு போய் மண்ணுல விழுந்தாத. உனக்கு 200 ரூபாய் உனக்கு 200 ரூபாய் நான் கஞ்சி குடிக்கி. நான் சொல்றத காதுல வாங்கு. கூடு மாதிரி பேசாத. அது பேசுற காதுல வாங்குற உம்மா வாட்ட. சரி
வரும்போது என்ன யாரும் பேச கூட சொல்லி என்ன கூட்டு வந்திருக்காங்க. என்ன பேச வச்சிடாத. வரும்போது சொல்லிட்டு வந்தியா போட்டாட்ட. எங்க ஆத்தா இது பேசுது. எங்க கீச்சறி வா லோமால. ரீகடா அம்மா மாரி. இந்த மாதிரி நான் வந்து ஆளில என்னோட கூலி பார்க்கறேன். அதான் சொல்லிட்டு அத பாருங்க நீ. பகலான பத்தினி நைட்டா படபடத்து. பாத்தீங்களா? நைட் பகலானா பத்தினி. நைட் ஆனா இப்படி பொளந்துருவா. ஆமா. எங்க மேல ரொம்ப வந்த விடுங்க. சரி அப்ப பொம்பளை பிள்ளை. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வருதுமா. என்ன பாட்டு வருது? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சு. நடந்து வர்றா சித்தரும் பாட்டம். இவ தொடைய பாரு வாழ கொண்டாட்டம். இவ ஜாக்கெட்டுக்குள்ளார கைய விட்டா லப்பரு கொண்டாட்டம். இவ பாவடைக்குள்ளார கைய விட்டா கொத்தமல்லி தோட்டம். கொத்தமல்லி தோட்டம் கொட்டாருக்கு நீ எங்க பொம்பளை பண்ணில உங்களுக்கு நான் ஒரு பாட்டு தம்பி தம்பி ஏட்டார ஒரு தட்டு போட்டு ஆடுது இன்னொரு நாம போடுவோம் தெரியுமில்ல? யாரடி நீ மோகினி செங்கடி உண்டாவடி வெள்ளடி கொண்டு சில ஒரு கொண்டு எம்புரி சிவாவோட கண்டு உண்டாண்டா நீ வர காட்டி நான் வர மாட்டேன் பாவச்சாரு உண்டாண்டா நீ வர காட்டி நான் வர மாட்டேன் சாவுற தட்டு சிவா சக்கரை கொட்டி ஏற்கனவே அமுச்ச முட்டை நாட்டு அடிக்குது இல்ல சக்கரை குட்டி நக்கணுமா? முக்கியமான பாட்டு சீட்டுல கால விட்டு காவடிய மேல தூக்கிக்கிட்டு கீழே ஒண்ணு எம்புதி மாமட்டடு மாசம் தை மாசம் சுத்திக்கிட்டு ஊத்துது
உன் வடையை தூக்கி என் வாயில வைக்காத. அப்படியே சுண்டி வரல கொடுத்த பார். இந்த ஊர் ஃபுல்லா சத்திய வடை 1 ரூபா, சத்திய வடை 1 ரூபா, சத்திய வடை 1 ரூபா சீப்பா வித்துட்டு வந்தோம். அது போய் குண்டா போய் நான் ஒண்ணு வரணுமா? அதான் அமைதியா இருக்கேன். ஜிகி ஜிக்கா, ஜிகி ஜிக்கா, ஜிக்கா. ஜிக்கா, ஜிகி ஜிக்கா, ஜிகி ஜிக்கா, ஜிகி ஜிக்கா, ஜிக்கா. அடிப்போடி வல்லார ஓடி. அடிப்போடி வல்லார ஓடி. உன்னை போடாம விட மாட்டேன் 18ஆம் தேதி. என் தும்மி வாழ்க்கை நல்லா கேட்டீங்க. கட்டு பக்க போக தட்டி கருத ஒண்ணா இல்ல தட்டி. கட்டு பக்க போக தட்டி கருத ஒண்ணா இல்ல தட்டி. முடி முடி பின்னா தட்டி. காட்டுக்காரன பார்த்தா உன்னை தூக்கி போடுவான். பாட்டுல போட்டான். ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் புள்ள போடு இங்க இருக்கு உனக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு பாடி அவங்க சென்டர் வந்து வச்சிருக்கான். சப்பலா சலபலா லொலக்கு இவன் முடக்கு ஏய் பாப்பா அப்படி இல்லடா. இவன் பட்ட கவிதைகளை பாடி போட்டான் பாத்தியா? பாட்டெல்லாம் பாடி போட்டான். ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஒரு அவியமான கவிதை ஒரு ஞாபகம் வருது. என்ன கவிதை? எப்படிப்பட்ட கவிதை ஞாபகம் வருது தெரியுமா? கவிஞர் கண்ணதாசன் கவிதை எழுதி படிச்சிருப்பேன். என்ன கவிதை? கவிஞர் பா விஜய் கவிதை எழுதி படிச்சிருப்பேன். காக்கறீங்களா? இல்ல படிச்சேன். எங்க ஊரு சாமான் அப்படிதான் இருக்கும். ஏய் ஒரு சாமான நேரா நிறுத்தி வைக்கிறேன்னா நான் நிறுத்த வேண்டியது இப்ப நீங்க பாப்பா கவிஞர் கண்ணதாசன் கவிதை எழுதி படிச்சிருப்பேன். கவிஞர் பா விஜய் கவிதை எழுதி படிச்சிருப்பேன். கவிஞர் வைரமுத்து கவிதை எழுதி படிச்சிருப்பேன். இந்த முத்துக்குமார் உன்னை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கவிதை சொல்லு. நான் செத்துற மாதிரி கவிதை சொல்லாத. ஏய் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கவிதை ரொம்ப தெரிஞ்சாகும். நீங்க சொல்லு. சொல்லவா? இப்ப வந்து என்னதான் எனக்கு வரும் கவிதை. நான் சொல்லும்போது ஒண்ணு நீ காமிக்கணும். அது அவசரம் உண்டு. அங்க போ. அவசரம் உண்டு. பார்த்து பார்த்து எங்க குடும்பமே நான் சொல்லும்போது ஒண்ணு செய்யணும். ஓகேவா? பெண்ணே பெண்ணே உன் பெண்மைக்கு வந்த மாயம் என்ன? மாயம் என்ன? ஆதிசிவன் பார்த்தான் அதை அப்பமாக படைத்தானா இல்லையா? அந்த அப்பமா படைத்தான். பரமசிவன் பார்த்தான் அதை பாதியாக பிறந்தான். சுக்கிரன் பார்த்தான் அதை சுற்றிலும் முடிசூடினான். ஒன்று கூடி அதற்கு பேர் வைத்தார்கள். அண்ணா உன்னை பார்க்கவே அப்படியே உன்னோட கிளம்புறீங்க. அவசரம் பத்து தன்னோட கிளம்புது. கிளம்பிடுச்சா? என் தங்கச்சி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு பாட்டை போட்டு. அதுக்குள்ள ஒரு பாட்டு போடலாம். கரிகால கால போல கருத்திருக்கிற குரலே. கண்டவுடன் வெட்டி
கத்தரிக்கோ ஒரு கண்ணு ஜமக்கா போல பின்னுமே கிட்ட பண்ணல இப்போ என்ன பத்தி யாரு கேக்குற சுவை பொறுச்சுவை அனைத்து மூட்டி உன் சுந்தர தமிழை பாட்டி செய்து நத்தமிழ் புலவனமா புலவனமா புலவன் நாங்கள் யாருக்கு தெரியாது யார் பாரும் அறிந்தது புரிந்தது புரியாது போட்டது போடாது நக்குறது நக்காது அனைத்து வடிவம் தஞ்சி சத்யா நக்கிறனை உனக்கு எப்படி கிடைக்கிறது நன்றாக பாருங்க சத்யா அவட போட்டல குத்தமையில்ல சட்டி போட்டுட்டாயே அது மட்டும் அவன் தெரிஞ்சிருவா எங்க ஊர் தலைவர் முத்துக்குமாரன் தக்க தன்மானம் அளிப்பா பூமி புழைக்கிறது எனக்கு மிகவும் வேலையாக இருக்கிறது இந்தபடி ஆகட்டும் கலக்கி உன் கையில் தருகிறேன் தேவையில்லை தேவையில்லை பாப்பா அப்படி அக்கா வந்திருக்கீங்க நாங்க 4 பேர் இல்ல 3 பேர் அக்காவுக்கு தொங்குச்சா அக்காவுக்கு தொங்கிருச்சு தொங்கலையா தண்டி எந்த தண்டியோ போடி எந்த தண்டி இந்த 2 அக்காவுக்கு தொங்கிருச்சு எனக்கு தான் தொங்கல உனக்கு தான் தொங்கல கவலைப்படாத பாப்பா நான் வந்துட்டேன் இனிமேல் தொங்க வச்சிடறேன் நீ சம்பா பாப்பா எங்க பத்தி உனக்கு தெரியாது உனக்கு தொங்க வைக்கிறதா அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் வந்து ஏண்டா இவனை எங்க இருந்து புடிச்ச அவன் ஒரு பக்கம் தொங்குவான் இன்னொரு பக்கம் நான் தொங்குவேன் நல்லா ஓகேவா ஆனா ஒண்ணே அவன் தொங்குறவங்க நான் தொங்குறவங்க ரொம்ப வலுவா இருக்கும்
கண்ணானது என்ன சொல்லி அவன் தங்கச்சி வளர்ச்சிக்கு வந்துட்டான் ரொம்ப வசதியா போச்சு ஒட்டை அடிச்சு காது கொடுத்து இருக்கு சூடான தோசைகளும் சும்மா இருக்கு நான் போய் ஒரு தோசையை ஊத்திட்டு வந்துடுறேன் ரெண்டே முக்கால் அவசாரி உண்ட உன் தங்கச்சி என்கிட்ட கேட்டிருந்தாலும் வச்சுக்க என் வீட்டு பழத்தை திணிச்சு வச்சிருப்போம் வாயில அது பல முன்னாடி அழுகி போச்சு யாரு நீ என்கிட்ட நீ இன்னும் வந்து வாங்கல வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு காய் டேஸ்ட் மாதிரி நீ போட்டி போய்க்கல ஏய் நீ நீல வர மாட்டற போய் வந்து மாடி அது வந்து நல்லா கேட்டுக்கங்க பட்டனூர் சிவாவா தஞ்சாவூர் காய் தேடி ஓடி பாக்குறோம் போட்டியா செத்தா சண்டையில சாவணும் இல்ல காய் குடுத்து புளியா மட்டும் தூக்கு மாதிரி தோணும் நீ வந்து காய் தூக்கி புளியா மட்டும் வந்தவங்க நான் வந்து உஷா வரை எனக்கு பிடிச்சிருக்கு உஷா விட்டு சும்மா வந்து தாங்கிடுறேன் நான் அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் பண்ணிடவா ஏய் இருடி வர நீ என்னைக்கு வர மாட்டே ஏன் ஆயிட்ட போதே நிக்கிற உஷா பத்தவரை கிளம்புது அப்படியா என்ன பத்தவரை கிளம்புறியா காயத்ரி தம்பி நான் இருக்கேன் அண்ணே இருக்கு வேற செத்தா சண்டை சாவணும் இல்லனா செத்தா சண்டைல சாவணும் இல்ல செத்தா விட்டு இது உங்க சாவ ஏ மாங்கட அதனாடி நானும் சொன்னேன் ஏய் மாட்டி கிடையாது ஏய் அப்படி கிடையாது உன்ன பத்தி என்ன சொல்ற தம்பி புதுசு கண்ணா புதுசு பாசா போச்சா ஏ பாரியா இத சுத்தமா நினைச்சா இது பட்டமா பாலா போச்சா எல்லா பட்டமும் பாலாமே கிடைக்குது எல்லா பட்டமும் தொங்கி நீ போய் பத்து மணி நீ நான் பத்துற நீ சரியான பொம்பளை இருந்தனா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தனா பொட்டுகளுக்கு புருஷ தேனவா இருந்தனா பக்கத்துக்கு அக்கடால பிறந்தா இருந்தா நீ போய் பார்க்கணும் அவசரப்படாதீங்க பாப்பா பத்திரிகை பாட்டு வந்துருச்சு பாப்பா பத்திரிகை ஒரு பாட்டு வந்துருச்சு ஓரங்க ஸ்ரீரங்க கொப்பரத்தங்க இத பாருங்க பாருங்க முத்துனமாங்க சும்மா சொல்லக்கூடாது உங்க அக்கா தங்கச்சி வகை இருக்கு இப்படி இருக்கு நீ உனக்குதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா
அதுக்கு நான் சொல்லட்டுமா அவன் புருஷன் கை வேலையில இருக்கா உங்க புருஷன் கை வேலை செய்யறது ஏ அப்படி இல்ல ஆண்டவன் சுருக்கி வச்சுட்டான்டா இவனுக்கு எல்லாம் பெரிய சரி முக்கியமா நீ மோதி பாக்குறேன் பொம்பளைல ஆம்பளை நீ மோதி பாக்குறான் இன்னைக்கு பொம்பளையா அவன் அவசரம் உண்டா நீ ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க இந்த பஞ்சாயத்துல நீ ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க உன் தங்கச்சி ஒன்றில வைக்கிற சொல்லு என் தம்பி வந்துட்டு போவான் அது பஞ்சாயத்துல தோத்துட்டான்னு வச்சுக்க என் தம்பி என் வீட்டுல இருப்பான் உன் தங்கச்சி வந்துடும் ஆக மொத்தம் தம்பிக்கு வேலை வேணா சரி மோதி பத்துருமா இன்னைக்கு லாபம் அவங்களுக்குடா நஷ்டம் நமக்குதான்டா அப்படி சொல்லாத நமக்குதான் லாபம் என்னைக்கு அவங்களுக்கு தான் நஷ்டம் நீ ஒரு ஆளு லாபம் அவங்களுக்கு வாங்கிக்குவாங்க நஷ்டம் நம்ம தான் நம்ம குடுக்கலாம் முன்னாடி வந்து நிக்குது சரி ஆரம்பிச்சிருவோம் எப்படி போடுறது இப்ப முன்னாடி வாழ்க்கை கல்லு போட்ட கண்ணாடி போல முன்னாடி வாழ்க்கை முழு மேல பட்டால போல என்னோட ஸ்கில்ல நீ இப்ப பாக்குற அதே நான் சொல்லுமா அது லாஸ்ட்ல இருக்கு அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் லாஸ்ட்ல இருக்கு நான் மோதி பார்த்த பிறகு யாருக்கு ஒரிஜினல் யாருக்கு டூப்ளிகேட் தெரியும் என்னதான் மோதி பார்த்தாலும் சரி என்னதான் நம்ம இடிச்சு பார்த்தாலும் சரி திணிச்சு பார்த்தாலும் சரி நாங்க தான் ஒரிஜினல் இன்னைக்கு ஃபுல்லா இவங்க சப்பட்ட கிளிதான் எங்க வீட்டு தடி உடையதான் நாங்க பாப்போம் தெரியுமா எங்க சப்பட்டுக்குள்ள டைட்டானிக் கப்பலே உள்ள போயிட்டு வெளில வர முடியாம இப்படி சொல்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இப்படி சொல்லுறதுல நரம்ப எடுத்து வீட்டுல வச்சு இரும்ப ராட மாட்டிட்டு வந்து அண்ணா இதுல என்ன தெரியுது இதுல என்ன தெரியுது அவங்க வந்துச்சு அவங்க கண்ணு அண்ணா இதுல என்ன தெரியுது அவங்க வீட்டுக்குள்ள அழகா இருக்கு தலை உள்ளார் போல அழகு உள்ளார் இருக்கு நம்ம நோண்டி பார்த்து வந்துருவோம் சரி நம்ம பொம்பளை இப்படி அனைவரையுமா பாக்குற கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மக்கள் எல்லாம் ஆட்ட முடிஞ்ச பிறகு எப்படி போய் பார்ப்பாங்க அது ஒண்ணுமே இல்லாம அதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துருவாங்க சரி நம்ம மோதி பார்த்துருமா இன்னைக்கு காயத்ரி சிவாவான் மோதி பார்த்துருமா இன்னைக்கு இந்த ஒரிஜினலா மோதி பாக்குறோம் இல்ல மாத்தி சொல்றேன் இந்த டூப்ளிகேட்டா இல்ல இந்த ஒரிஜினலா மோதி பார்த்தலாம் இது மாதிரி நீ செய்தி பார்ப்போம் எட்டாதா போட்டிலாம் போட்டியா இருக்கணும் நான் செய்ய வரைக்கும் செய்யும் செய்தி அவசரப்படாதீங்க பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை பாப்பாக்கு எட்டல என்கிட்ட ஒரு எட்ட வச்சிருப்பேன் சரி அடுத்த போட்டிக்கு போவோமா அடுத்த போட்டி பாடி மோதி பாக்குறோம் நீ நீனா வேலை போய் பாக்குறோம் போட்டியில நீ நீனா வேலை பாக்குறோம் நான் செய்யற மாதிரிலாம் செய்யணும் ஓகேவா
நான் செய்யற மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிருக்கேன். நான் எப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அது மாதிரி தான் நீ செய்யணும். ஆமா நான் குடிச்சு செய்ய மாதிரி செய்யணும். அப்பதான் என் ரசிகர்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கவலை? ஒண்ணும் தெரியல. அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அங்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க, நாங்க கோசிலே பாக்குறோம். இந்த மாசம் இந்த மாதிரி அந்த மாசம் செஞ்சு காமி. பாத்தியா ரசிகர்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோட இருக்காங்க. அதனால காசு இல்லாம பணமும் பார்க்காம இந்த திருவிழாவை செஞ்சிருக்காங்க. எதுக்கு? இந்த கோயில் திருவிழாக்கு இல்ல, நம்ம வீட்டு சாமான பாக்குறதுக்கு. என்ன பண்ணுது? நாங்க புதுசா இறக்குவோம். இங்க ஓசில 10 ரூபாய் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க மோதி பாக்கலாம், நீங்க நான் மோதி பாக்கலாம். இன்னைக்கு ஆம்பளையா பொம்பளை நம்ம மோதி பாக்கலாம். நம்ம ஆம்பளை கேட்குமா பொம்பளை கேட்குமா? ஆம்பளை கேட்குமா பொம்பளை கேட்குமா? ஆம்பளை கேட்பாலும் ஓட் பண்ணுங்க பாப்போம். பொம்பளை கேட்பாலும் பொம்பளைங்க ஓட் பண்ண சொல்லு பாப்போம். என்ன தெரியுது? என்னைக்குமே நாங்க ஆம்பளைங்க தாண்டி பெருசு, பொம்பளைங்க நீங்க கீழே. அது வந்து 2009ல இப்ப 2010ல ஆம்பளை பொம்பளை தான் மேல ஆம்பளை கீழே வந்தா அது ஒத்துக்கு ஆகாது. ஆனா நல்லா உங்களுக்கு கேட்டுக்கங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு டம்ளர் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கங்க. டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கங்க. கிண்ணத்தை கீழே வைங்க. டம்ளர்ல இருந்து தண்ணி மேல ஊத்துனா கிண்ணம் நிறையும். டம்ளர் கீழே வச்சுட்டு கிண்ணத்தை மேல ஊத்தா நிரப்புமா? இது என்ன தெரியுது? நம்ம ஆம்பளைங்க எல்லாம் பெருசு, பொம்பளைங்க கீழே. இதுல நீ நல்ல பிரபலமா இருக்கன்னு தெரியும் எனக்கு. அது எங்க குடும்பமே விவரமா இருக்கு. யாருடைய பரம்பரை? காமகனி பரம்பரை. ஆமாமா பொறுக்கி இது ஒரிஜினல் நினைச்சேன். இடிக்கிறீங்க நல்லா இளவ பஞ்சா வச்சு இடிக்க வேண்டியதானே? கொட்டா குச்சி வச்சுட்டு இடிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன தெரியுது? இவனை டூப்ளிகேட் நம்ம ஒரிஜினல் தெரியுது. நான் வச்சு டூப்ளிகேட் சொல்றேன். நான் வச்சு டூப்ளிகேட்டா? இப்ப அது பெரிய துண்டியா வச்சுங்க. டூப்ளிகேட்ன்றத நான் வெளியில எடுத்து காமிச்சிட்டேன். எங்க ஒரிஜினல் எடுத்து வெளியில எடுத்து காமிச்சிட்டேன். அப்படி நீ சொல்லக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி தானே என் டூப்ளிகேட் காமிச்சேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஒரிஜினல் எடுத்து காமிப்பேன். எதுக்கு? நீ தஞ்சாவூர் பக்கமே போக முடியாது. இலக்கா இது நேரம் நல்ல நேரம் கொடாக்கா இது போட்டி வைக்கலாமா? இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் பண்ணுங்க. இந்த பாட்டை ஒன்ஸ் மோர்
சைபர்ல ஒண்ணு போடா. எங்க அம்மா தான் ஊத்திட்டு இருக்காங்க. எங்க அம்மா தினமே எங்க அம்மா சைபர்ல ஒண்ணு போட தெரியாதா? பாப்பா ரொம்ப சுண்டி பிள்ளையா இருக்கும் போல இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும். அதனால சைபர்ல ஒண்ணு எப்படி போட தெரியல. நீ வாத்தியார படிச்சா டீச்சர்ட்ட படிச்சியா? டீச்சர் தான் படிச்சேன். நீ டீச்சர்ட்ட படிச்சதால அவருக்கு தெரியாம போச்சு. நீ மட்டும் வாத்தியார படிச்சதே வை. அது இப்ப இருக்கிற வாத்தியாரங்களே சின்ன வயசுலயே கரெக்டா ஓ போட்டு காமிச்சிருவாங்க. அப்படியா? ஒண்ணு எப்படி போடுறது காமிச்சிருவாங்க. அப்படியா? சரி நீ ஏதோ கேள்வி கேட்டு பாரு. கேட்கவா? காட்டுல தீ பிடிச்சா? காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ. வீட்ல தீ பிடிச்சா? வீட்டு தீ. மரத்துல தீ பிடிச்சா? மரத்தீ. சிங்கத்துல தீ பிடிச்சா? சிங்கத்தீ. கறில தீ பிடிச்சா? கைத்தீ. புளிய தீ பிடிச்சா? புளித்தீ. யார எங்க எப்போ? ஏய் நீ புளித்தீன்னு சொன்ன. புளித்தீ. அரவேட்ட முட்டாவேல. நான் கேள்வி கேட்டா ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்லு. ஓஹோ அப்படியா? நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லிட்ட. பரவாயில்லை. நான் கேட்ட பதில் உனக்கு தெரியலையே. தெரியல. எங்க உன் வீட்டு சைபர் கால் பாப்போம். எப்பா அதெல்லாம் அகட்டமா உள்ள போயிட்டே சின்ன சைபர் கேட்டவா? அது உள்ள இருக்கு. இப்ப வேணா இப்ப பாத்துக்க. ஓ இந்த ஓட்டை காமிக்கிறேங்க. அப்ப எங்க வீட்டு காமிக்கிறீங்க. ஒண்ணு எங்க? தோர்துயா இல்ல எங்க வீட்டு ஒண்ணு. என்ன ஒண்ணு பலவலன்னு இருக்கு. பாப்பா நேத்து தான் முஸ்லிம் சேர்ந்ததா சுன்னத்து பண்ணி இருக்கு. சின்னது பண்ணிட்டேன். ஆமா. சரி விடு. பாக்குறேன் எங்க வீட்டு ஒண்ணு. கண்டட தவோடுகார வாசிங்க. இந்த ஒண்ணு சரியில்லை. இந்த ஒண்ணு சரியில்லை. சரி விடு அடுத்து கேளுங்க. ஒருத்திக்கு சின்ன ஓட்ட, ஒருத்திக்கு பெரிய ஓட்ட, ஒருத்திக்கு ஓட்டே இல்லை. இது எனக்கு தெரியுமே. இந்த கேள்வி பதில். ஒருத்திக்கு சின்ன ஓட்டனா உன் தங்கச்சிக்கு. சரி. ஒருத்திக்கு பெரிய ஓட்டனா உனக்கு. ஓட்டையே இல்லைன்னா உங்க அம்மா இருக்கு. என் பாப்பாவுக்கு. உங்க பாப்பாவுக்கு. ஆமா. ஓட்டது. அழகுட முட்டா பேல. இதுக்கு இதுவோட பதில். வேற பதில் இருக்கா? அப்புறம் சொல்றேன். ஒரு பாட்டு போட்டு சொல்றேன். நான் பாட்டு பாடுறியா? உன்னை பத்தி ஒரு லவ் விட்டுறேன். என்ன பத்தி லவ் வருது உனக்கு? எப்படி வருது? போடு பாப்போம். உன் கலரை பத்தி பாருங்க பாரு. ஏன் கலரை பத்தி? முண்டை மல்லி பூவு அசமாரி போவு இந்த குமரி உன்மேல் வச்ச பாசம் மாறுமா? மறுபடி மாதா மஞ்சளுக்கு நீரு அப்போ மாமனுக்கு கதை கதப்பா நான் இருப்பையா அத சத்தியமா அம்மியில அரை என்ன சொன்ன நீதான் சொன்ன அம்மையை அரைப்புறது அம்மையை இன்னொரு சொல்லு அம்மியில அரப்பு உருண்டை. ஓ அரப்பு உருண்டை. சொல்லு என்ன செத்த ஓலை. என்ன செத்த ஓலை. என்ன செத்த ஓலை. ஆமா என்ன செத்த ஓலை. என்ன செத்த ஓலை. என்ன செத்த ஓலை. என்ன செத்த ஓலை. என்ன செத்த அதுக்கெல்லாம் டைம் இல்ல. தெளிவா பேசுறா. தப்பு தப்பா பேசுறேன். ஆஹா இதுல மோத பாப்பா கிட்ட நிறைய சரக்குலாம் இருக்கு போடுங்க. இப்பதான் ஒண்ணு வெளியே வந்துட்டு இருக்கு. பாப்பா கட்டையில பார்த்து மச்சான் ஆனால் ஒளிஞ்சுக்குள்ள ஏதோ அவர் கிளம்பி
ஏப்பா இது மாதிரி தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தனியா வீட்டுல இருக்கும்போது என் அப்பா நான் வேலைக்கு போறேன் என் பொண்டாட்டி வேலை செய்யும் நான் வேலைக்கு போறேன் என் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்க அப்படின்னு அவளை ரூம்ல விட்டுட்டு அவ வீட்டு பூட்டை எடுத்து அவர் வீட்டு பூட்ட அவ வீட்டு பூட்டை எடுத்து என் வீட்டு சாவி எடுத்து 4 ஏத்துலாம் ஏத்தி வந்து உன் வீட்டு சாவி எடுத்து பூட்டியா உங்க அப்பா வீட்டு சாவி எடுத்து பூட்டியா என் வீட்டு சாவி எடுத்து பூட்ட முடியும் சாவி யார்ட்ட கொடுத்து வந்திருக்கா சாவி அம்மாட்ட கொடுத்து வந்திருக்கேன் ஐயோ சூப்பர் குடும்பம் என்ன தெரியுது நாங்களாம் கூட்டு குடும்பம் நீங்க கூட்டு குடும்பம் போனா வந்தாதான் போவீங்க ஒன்னாதான் போவோம் ஏன் வச்சுக்க வேற போயிட்டு வந்தா எவன் எயிட்ஸ் போய் வாங்குறது இதுல என்ன தெரியுது நாங்களாம் ஒரே கூட்டு குடும்பம் நீ நல்ல நக்கர குடும்பம் நான் சொல்லிட்டு உன்ன மாதிரி அவர் அர்த்தம் சரி 3வது இறக்கும் மாதிரி இறக்கு இது போது என் தலைதான் உலர்க்கும் அப்படிலாம் உன் பொண்டாட்டி அவசாரிங்கிற இதுல என்ன தெரியுது அப்படிலாம் உன் பொண்டாட்டி அவசாரி இதுல என்ன தெரியுது தெரியுது இவ்வளவு கரிமா பேசுறல நான் கூட ஒரு போட்டி வச்சுக்கோப்பேன் எத்தனை வாட்டி தான் உன்கிட்ட போட்டு நீ எந்த போட்டி நீ தான் தோக்குறிய நீ தான் தோத்துட்டிய இந்த வேலை மோதி பாத்துருமா நீ வேலை பாத்துருமா நான் செய்யற மாதிரி நீ செய்யணும் ஆனா நான் செய்யற மாதிரி இவன் செய்யணும் ஆமா நீ இந்த காலாட்டு இந்த காலாட்டு இந்த கையில இப்படி ஓபடி இதெல்லாம் ஒத்து பண்ணுங்க இதெல்லாம் போட்டியாது இதெல்லாம் பந்தியா மாதிரி